இன்றைக்கி அக்கா வீட்டிலேருந்து ரிட்டன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே அக்கா வீட்டுக்கு வந்தோன்னா குறைஞ்சது ஒரு வாரமாவது இருந்துட்டு தான் போவோம். பட் இந்த டைம் அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 3 நாளில் கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாள் வச்ச சிக்கன் குழம்பை சூடு பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம். இப்போ கொஞ்ச நாளாக அதிகமாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கனால டெய்லியும் ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி அம்மா மாதுளை ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க, எனக்கும் குழந்தைங்களுக்காகவும். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரே லஞ்சு தயிர் சாதம் தான். தயிர் சாதம் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அக்கா மாதுளை பழம்லாம் போட்டு தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்போவுமே அக்கா வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்கு இல்லை ஏதாவது வேலைகள் பார்த்து வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றனால. பட் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால அதிகமாக வேலையெல்லாம் பார்க்க முடியல. அக்காவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் போல். நாங்கள் போனால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றனால தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நைட்டு டின்னருக்கு கடையில் மாவு வாங்கி தான் தோசை ஊற்றி சாப்பிட்டோம்.